எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. கொடைக்கானல் செல்ல பாஸ் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் சோதனைக்கு பின்னரே சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெகனிடம் கேட்கலாம். ஜெகன், வணக்கம். தற்பொழுது சோதனை நிலவரம் என்னவாக இருக்கிறது? பாஸ் இல்லாதவர்களும் அங்கு வருகிறார்களா? அவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டு வருகின்றன? என்ன நிலவரம்? வணக்கம். கோடை வெயில் வந்தாலே பார்த்திருந்தால் கொடைக்கானல், ஊட்டி போன்ற பகுதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோத காணப்படும். குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பார்த்திருந்தால் நாளொன்றுக்கு சராசரியாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த கோடை காலத்தில் வருவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமில்லாமல் தற்போது இந்த கொடைக்கானல் பகுதிக்கு மக்கள் வர வேண்டும் என்றால் இன்று முதல் இந்த பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொடைக்கானல் பகுதியில் இருக்கக்கூடிய சில்வர் ஃபால்ஸ் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் அனைவரையும் அந்த பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே சோதனை செய்து அவர்களை உள்ளே கொடைக்கானலுக்குள்ளே அனுப்புகின்றார்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிக்கு வருகை தரும் வெளி மாநிலம் மற்றும் வெளி மாவட்டம் வாகனங்களைச் சேர்ந்தவர்களுக்கு 7/5/2024 அன்று முதல் பார்த்திருந்தால் பாஸ் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இது 30/6/24 வரை இந்த பாஸ் கட்டாயம் என்று சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி பார்த்திருந்தால் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வருகை புரிய வாகனங்களுக்கு epass.tn.ega.org என்ற இணையதளத்தில் மூலம் இவர்கள் பதிவு செய்யலாம். 6/5/24 முதல் பாஸ் வழங்கப்பட தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக அதன்படி பார்த்திருந்தால் குறிப்பாக இன்றைய நிலவரப்படி பார்த்திருந்தால் மொத்தம் கிட்டத்தட்ட கொடைக்கானல் மற்றும் 15,945 வாகனங்கள் வெவ்வேறு தேதிகளில் கொடைக்கானல் வருவதற்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் கொடைக்கானலிற்கு 3,61,919 பயணிகள் வருகை தர இருக்கிறார்கள் என்பது தகவல்களாகும். குறிப்பாக இன்று மட்டும் 7/5/2024 அன்று மற்றும் பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானலுக்கு வருகை புரியும் மொத்த வாகனத்துடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது 3,792 வாகனங்கள் பாஸ் வழங்கப்பட்டு இன்று கொடைக்கானலுக்கு வருகை தர இருக்கிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 28,168 பயணிகள் இன்று ஒரு நாள் கொடைக்கானலுக்கு வருகை தர இருக்கிறார்கள். நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது வரை பார்த்திருந்தால் கொடைக்கானல் பகுதிக்கு காலை 6 மணி முதலே இங்கு அனைவரும் வர தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் குறிப்பாக வெளி மாவட்டத்திலிருந்தும் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களை அவர்கள் பாஸ்கள் வாங்கியிருக்கிறார்களா என்று அவர்களிடம் சோதனை செய்த பின்பே இங்கு உள்ளே அனுப்புகிறார்கள். ஒருவேளை அந்த வாகனத்தில் பாஸ் வாங்காமல் இருந்தால் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் இங்கு இருக்கக்கூடிய அவருடைய மொபைலிலேயே அந்த பாஸ் பெறக்கூடிய வசதியை செய்து தரப்படுகிறது. தாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது இங்கு ஒரு குடும்பத்தார்கள் பாஸ் வாங்காமல் அவர்கள் கொடைக்கானலுக்கு வருகை தர தொடங்கியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதியிலே அந்த பாஸ் அவர்கள் ஆன்லைனிலே தற்போது நேரடியாக பதிவு செய்யக்கூடிய காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் இங்கு பதிவு செய்த பின்பு அவர்கள் அதை தரையிறக்கம் செய்யப்பட்டு இங்கு இருக்கக்கூடிய சோதனை செய்யக்கூடிய அதிகாரிகளிடம் அவர்கள் காட்டி அவர்கள் மீண்டும் கொடைக்கானலுக்குள்ளே செல்லலாம். நம்முடன் ஒரு அதிகாரி இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், காலிலிருந்து எத்தனை வாகனங்கள் சோதனை செஞ்சுருக்கீங்க? இப்போது எவ்வளோ பேர் உள்ளே போயிருக்காங்க? என்னென்ன மாதிரியான அடிப்படையில் சோதனை செய்கிறீங்க? அது கிட்டத்தட்ட நைட்டு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் ஒரு 500-600 வண்டிக்கு மேலே போயிருக்கோம். இதுக்கு மேலே வண்டி வந்துக்கிட்டு தான் இருக்குது, சமாளிக்க முடியல. ஓகே, இப்போது சோதனை செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடையூறுகள் இருக்குது. நீங்கள் ஒரு வண்டியை சோதனை செய்யும் போது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண போகிறீங்க? அதுக்கு ஆள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு வண்டிக்கும் இப்போ ஒரு ட்ராக் பார்த்தோம் அப்படின்னா 4 பேர் இருக்கும். இந்த ட்ராக் பார்த்தோம்னா 4 பேர், 8 பேர். 2 பேர் இங்கே செக்கிங் இருப்பாங்க, 2 பேர் போய் அப்ளிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த க்ரௌடை ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த இது இல்லாமல் இப்போது ஜென்ரலாக பயணிகள் மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் இந்த வாகனங்களில் சரக்குகள் ஏற்றி செல்ல அன்றாட பகுதியில் வாகனங்கள் ஏற்றி செல்லக்கூடிய வாகனங்கள் இருக்குது. அவங்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? அவங்களுக்கு பாஸ் கட்டாயமா? அவங்களுக்கும் கட்டாயம் தான் பாஸ். அவங்களுக்கு என்னென்னா ஒரே ஒரு முறை எடுத்தால் மட்டும் போதும். அது கிட்டத்தட்ட அடுத்த மாதம் 31 முடிய அது வேலிட் இருக்கும் அந்த பாஸ். லோக்கல் இருக்கிறவங்களுக்கு, ரெகுலராக வரவங்களுக்கு அந்த மாதிரி தான். ஓகே, இப்போது கார் பெரிய வாகனங்களுக்கு வரவங்களுக்கு மட்டும்தான் பாஸா? இருசக்கர வாகனத்தில் வர்றவங்களுக்கு பாஸ் கட்டாயமாக தேவைப்படுமா? அவங்களுக்கு கண்டிப்பாக பாஸ் இருக்குது. இருசக்கர வாகனங்களுக்கு பாஸ் இருக்குது, 4 சக்கர வாகனங்களுக்கு பாஸ் இருக்குது. ஓகே,
நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கொடைக்கானல் பகுதிக்கு இன்று காலை 6 மணி முதல் பார்த்துருக்கோம்னா 400க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இங்கு வரக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு வரக்கூடிய பயணிகள் அனைவருமே வந்து அந்த இ பாஸ் பெறப்பட்டே அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பயணிகள் கேட்கலாம். சார், இப்போ இன்று முதல் இ பாஸ் கட்டாயப்படுத்தியிருக்காங்க இல்லைங்களா, இதை எப்படி பார்க்குறீங்க? இ பாஸ் கரெக்டாக போட்டதுனால சார் வண்டிகள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஐசிடென்ட்டும் கொஞ்சம் நடைமுறை ஒத்து வரும் சார். இந்த இ பாஸ் போட்டிருக்கீங்களா, இது எளிமையாக இருக்கா? அந்த வெப்சைட்டில் போய் எளிமையாக இருக்குது சார், எளிமையாக இருக்குது. இ பாஸ் போட்டனால பிரச்சனை இல்லாமல் எளிமையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வாகன ஓட்டுநர், வந்து வாடகை வாகன ஓட்டுநர், சொந்த வண்டி. இப்போது நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க, எப்போ பிளான் பண்ணி எப்போ வந்தீங்க? நாங்கள் இப்போ ஒரு 4 மணி கலெக்டரேட்டில் அக்கா வேலை வாங்கினாலும் பாஸ் வாங்கிட்டாங்க. வேலை வாங்கினாலும் பாஸ் வாங்கிட்டு காலைல கிளம்பணும். சிவகங்கையில் காலைல கிளம்பணும், ஃப்ரீயாக இருக்குது. காலைல ஒரு 5:30 கிளம்பணும், ஃப்ரீயாக இருக்குது சார், எந்த பிரச்சனை. ஸோ இது போன்ற வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த இ பாஸ் பெறப்பட்டிருக்கிறதா என்று அவர்களை ஸ்கேன் செய்த பின்பே உள்ளே அனுப்புகிறார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறுகிறார்கள். என்னவென்று பார்க்கும்போது இந்த இ பாஸ் பெறப்பட்டு உள்ளே வண்டிகள் அனுமதிக்கும் போது எத்தனை வண்டிகள் உள்ளே அனுமதிக்கிறார் என்று பார்க்க முடிகிறது. மேலும் அவர்கள் இங்கு எந்தெந்த ஹோட்டல்களில் தங்குறாங்க என்ற விவரங்களும் அரசுக்கு வந்து தெரியப்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பல்வேறு நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்வதற்கான வசதிகள் ஏற்படும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை என்னன்னு பார்க்கும்போது கொடைக்கானல் மலைப்பகுதிக்கு வந்த பின்பு நாம் இந்த சில்வர் ஃபால்ஸ் என்ற பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறோம். இது கொடைக்கானலுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கிருந்து கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா சற்று கிலோமீட்டர் தான். ஆனால் இங்கு மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பு இருக்கக்கூடிய இடத்திலேயே ஒன்று இது பெருமாள் மலையிலேயோ அல்லது கீழே என்ட்ரன்ஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வாகன சோதனை மையத்திலே வந்து இந்த இ பாஸ் செக் செஞ்சு உள்ளே அனுப்புனாங்கன்னா நிறைய வாகனங்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கு இந்த டிராஃபிக் ஜாமை குறைக்க முடியும் என்பதே பொதுமக்களுடைய அதிக அளவு கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ஜெகன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் 70 ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.